எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியில் ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஐயோ சாரிப்பா, ஐட்டம் டான்ஸ்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமன்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறப்பு பாடலுக்கு சிறப்பு நடனம் ஆட இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானி அவர்கள் தற்போது ஒரு படம் நடித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் கிடையாது. ஆனால் அந்த படத்தில் தான் இந்த சிறப்பு பாடல் வருது. அந்த சிறப்பு பாடலுக்காக வந்துட்டு சிறப்பு நடனம் ஆட போகிறாங்க நம்மளோட கீர்த்தி சுரேஷ். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சி ஆபாசத்தை தாண்டி போகிற அளவுக்கு கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு இறங்கி குத்துன்னு குத்திருக்காங்களாம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பாடலுக்கு கீர்த்தி சுரேஷ் வாங்கின அமௌண்ட் தாங்க. இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷோட சேலரி எவ்வளோ தெரியுமா? வெறும் 3-4 லட்சம், இல்லை ஒரு சில பெரிய பட்ஜெட் படம்னா 5 லட்சம் அப்படி தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் ஒரு பாடலுக்கு மட்டும் இந்த மாதிரி ஐட்டம் டான்ஸு சிறப்பு நடனம் ஆடினது கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ தான் ஆடிருக்காங்கல்ல. ஸோ இதனால் வந்துட்டு இந்த பாடலுக்கு மட்டுமே கீர்த்தி சுரேஷ்க்கு 1.25 கோடி ரூபாய் வந்துட்டு சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு செய்திகள் வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தமன்னா அவர்கள் தான் வந்துட்டு ஒரு பாடலுக்கு மட்டுமே 2 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு கீர்த்தி சுரேஷும் மெல்ல வந்துட்டு முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா தமிழ் படங்கள்லையும் தெலுங்கு படங்கள்லையும் கீர்த்தி சுரேஷ் முன்ன மாதிரி வந்துட்டு அந்தளவுக்கு ஆக்டிவாலாம் கிடையாது. முழுக்க தெலுங்குல தான் ஹிந்தியில் தான் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹிந்திக்கு போனதுனால தான் அவங்களுக்கு இந்த பக்கம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் படத்தில் வந்துட்டு வாய்ப்புகள் கம்மியாச்சு. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் வந்துட்டு இந்த சிறப்பு பாடலுக்கு நடனம் ஆடுவதை கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு உறுதி செய்திருக்கார்கள். அந்த இமேஜஸ் எல்லாமே தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு பாட்டுக்கு மட்டும் 1.25 கோடினா இதுக்கப்புறமா வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் படத்தில் நடிக்கிறதை விட இந்த மாதிரி வந்துட்டு சிறப்பு பாடலுக்கு சிறப்பு நடனம் ஆடுவதை மட்டுமே வந்துட்டு தொழிலாக வைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.